ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம ஒரு டெக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Realme Buds 2 ஒயர்டு ஹெட்ஃபோன் அதை பற்றி தான் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ இருக்க போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி லான்ச் ஆகி ஒரு 6 மந்த்துக்கு மேலேயே ஆகுது. ஸோ இருந்தாலும் நாங்கள் இப்போ தான் வாங்கியிருந்தோம். ஸோ அதை பற்றி ஒரு அன்பாக்சிங் போடலான்ட்டு அந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ஒரு டெக்குங்கிற சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா பாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் சைஸ் காப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சுருவோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ப்ராடக்ட்டு Realme Buds 2. ஸோ பாக்ஸு வெளியே இருக்க பாக்ஸ் எடுத்து ஓரம் வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த மேலே இருக்க அந்த கவர்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம Realme Buds 2ஓட பாக்ஸு. ஸோ இது நாங்கள் வாங்கியிருக்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரு. ஸோ நம்ம பின்னாடி இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் இதெல்லாமே ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பேஸ் பூஸ்ட் டிரைவர் வந்து 11.2 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல பேஸ் இருக்கும் ஆனால் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து டிரைவர் எல்லாமே வந்து அதிகம் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்னெட் இது அதாவது ரெண்டு இது வந்து நீங்கள் வந்து நடுவில் வந்து மேக்னெட் மூலிமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி கேபிள் ஆர்கனைசர் நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து டேங்கிள்லாம் சுற்றி நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து கூட பின் கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு இது தனியாக கொடுத்து அதில் வந்து டேங்கிள் ஒயர் அதையும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, டியூவல் ஆன்டி ட்வினிங் கேபிள்னு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ரியல்மின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மாடல் போட்டு கீழே வந்து அவங்களோட இது ஃபீல் த ரியல் பாஸ். மற்றபடி ஸோ வேறு எதுவுமே இங்கே வந்து பாக்ஸில் கொடுக்கல. இப்போ வாங்க நம்ம வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் பாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. பாக்ஸ் ஓரமாக வச்சிடறேன். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம Realme Buds 2 மாடலில் உள்ள ஒயர்டு ஹெட்ஃபோனு. ஸோ இப்போ வந்து வாங்குறதுல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது எடுத்த முன்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயர்பீஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஹெட்ஃபோனை வந்து வெளியே ரிமூவ் பண்ணிடுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனு. மற்றபடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மேனுவல் ஒரு தந்திருக்காங்க எப்படி யூசேஜ் இதெல்லாம். ஸோ அதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சுருவோம். Realme Buds 2 ஹெட்ஃபோனு. ஸோ இது உங்களுக்கு ஒயர் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மலாக எப்பயும் போல் டேங்கிள் ஒயரே தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் இது வந்து நீங்கள் ஜோப்பில் கூட எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒயர் அவ்வளோ சீக்கிரம் வந்து டேமேஜ் எதுவுமே ஆகாது. அதேமாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து கண்ட்ரோலர் தந்துருக்காங்க. அதேமாதிரி 3-way பட்டன் கண்ட்ரோலர் தான். அதாவது ப்ளே, பாஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால் அட்டன் அது கட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இதாக தந்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டில் வந்து இந்த கேபிள் எல்லாத்தையுமே மடித்து நீங்கள் வந்து லாஸ்ட்டில் இந்த டேக் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் இதில் வந்து டேக் கூட போட்டு நீங்கள் சுற்றி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல யூஸ்னே சொல்லலாம். அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேக்னெட் இது வந்து ஒன்று தராங்க. நீங்கள் நிறைய ஹெட்ஃபோனில் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இந்த மேக்னெட் இது வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இவங்க வந்து உங்களுக்கு வந்து மேக்னெட் இது தராங்க. இதில் கொடுத்துருக்க டிரைவர் ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11.2 mm பேஸ் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு வாங்க நம்ம இப்போ வந்து கேட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வாங்க நம்ம இதை வந்து எப்படி பேஸ் இதெல்லாம் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 3.5 mm ஜாக் தான் வந்திருக்காங்க. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஹெட்ஃபோன் வந்து எப்படி இருக்குது நான் எல்லாமே சொல்லிடலாம். நீங்கள் ஒரு ஹெட்ஃபோன் வந்து ஒரு 1000 கீழே அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹெட்ஃபோன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன்னே சொல்லலாம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 600 rupees. ஃப்ளிப்கார்ட்டு, ரியல்மி வெப்சைட், அமேசான் எல்லாத்துலேயுமே இது வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஓகேவா, அங்கே வந்து கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 11.2 mm டிரைவர் கொண்டு அந்த பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல சாய்ஸ்னே சொல்லலாம். ஒரு 600 rupees இது ஒர்த்தானது தான். இதே நீங்கள் வந்து போட் இது மாதிரி போனீங்கன்னா அதில் வந்து மேக்னெட் இது எல்லாமே வராது. அதே மாதிரி அந்த டேங்கிள் லாஸ்ட்டில் வந்து சுற்றி வச்சு அந்த ரிக்கும் அதுவும் வராது. ஸோ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மேக்னெட் இது வந்து ஒரு நல்ல சாய்ஸ்னே சொல்லலாம். ஸோ இது வந்து எடுக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சாய்ஸ்னே இருக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு யாரும் இந்த ஹெட்ஃபோன் அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் இது வரைக்கும் நீங்கள் நம்ம ஒரு டெக்குங்கிற சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தால் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. பாய் கைஸ்.